நமஸ்காரம் நமஸ்காரம் மவ சிவ அசியசி அசியசி மவ சிவ. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு மேக்சிமம் எல்லாருமே படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பில் 1 டிகிரி 2 டிகிரி வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெருத்த வேலையில் போய் உட்காடுறாங்க. நல்ல கை நிறைய சம்பளம், நல்ல பங்களாதான், வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே உண்டு. ஆனால் இவர்கள் இந்த உடம்புக்கு ஒரு முக்கியத்துவம் அதிகமாக கொடுப்பதில்லை. குறிப்பாக பார்க்க போனால் பெண்களுக்கு இந்த மாதவிலக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. எங்க பாருங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த மாதிரி எனக்கு மென்சஸ் ப்ராப்ளம் சார், இந்த தொந்தரவு அந்த தொந்தரவு. மென்சஸ் ஆனாலும் 6 மாதத்துக்கு ஒரு முறை இருக்கு, அல்லது ஒரு சில நேரம் மாதத்துக்கு 2 முறை இருக்கு, ஒரு சில நேரம் எங்கேயாவது கோவிலுக்கு போகணுன்னா மென்சஸ் ஆயிடுது. இந்த மாதிரி ஒரு கருத்து இருக்கு. இது ஜாதக ரீதியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இந்த அகத்தியர் குணப்பாடத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தால், காய்ந்த புதினா இலை ஒரு கைப்பிடி, அதன் பிறகு எள்ளு, கருப்பு எள்ளு ஒரு கைப்பிடி. எள்ளும் நல்ல கருப்பு எள்ளும் காய்ந்ததாக இருக்கப்பட வேண்டும். புதினா இலையும் காய்ந்ததாக உலர்ந்ததாக இருக்கப்பட வேண்டும். இத நல்ல 1 லிட்டர் தண்ணீர் ஊற்றி நன்றாக கொதிக்க வைத்து அந்த 1 லிட்டர் தண்ணீர் 3இல் 1 பங்காக மாறும் வரை நன்றாக ஒரே சீராக அதை கஷாயம் பண்ணும். அந்த கஷாயத்தை எடுத்து வடிகட்டி ஆறிய பிறகு நாம அதை பருகும் பொழுது இந்த மாதவிலக்கு சம்பந்தமான தொந்தரவுகள் குறைகிறது அப்படின்னு அகத்தியர் குணப்பாடத்தில் சொல்றாரு. இல்லை சார், நாங்கள் ஜாதகம் பார்த்தோம், ஜாதக ரீதியாக அந்த பொண்ணுக்கு வாழ்நாள் முழுசு இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் என்ன சார் பண்றது அப்படின்னா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை நம்ம எந்த விதமான ஒரு கமெண்ட்ஸ் எதுவும் கொடுக்க வேண்டாம். நம்மளால முடிஞ்சது இது வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு முறைதான். எந்த விதமான சைடு எஃபெக்ட் எதுவும் வருவது இல்லை. ஆகவே நம்பிக்கை இருப்பின் நாம் அதை செய்து பார்ப்போம். கண்டிப்பாக அந்த மாதவிலக்கு தொந்தரவுலேருந்து வெளியில் வரலாம். இந்த மாதவிலக்கு தொந்தரவுகள் குறைந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு குழந்தை பிறப்பு நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவி வருகிறது. அப்ப எல்லா முயற்சிகளும் நம்ம கையிலே தான் இருக்கு. நாம இதை கொஞ்சம் பயன்படுத்தி பார்ப்போம். அந்த மாதவிலக்கு ப்ராப்ளத்திலிருந்து வெளியில வருவோம். அன்புடன் டாக்டர் A.S. மகாஸ்ரீராஜன், மாவ சிவ. வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் A.S. மகாஸ்ரீராஜன். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும். நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி.
ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி.